மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்துமதி ஆர்க்குள்ள பேசுகிறேன் மேம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம டீமில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட கைடட் மெடிடேஷன் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நிறைய அந்த மன தெளிவு வேண்டும் அப்படிங்கிற செஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கைடட் மெடிடேஷன், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெயின் குரூப்பில் நான் கொடுத்துருப்பேன் மகிழ்வித்த மகள் டீம் மெம்பர் சொல்லி அவங்களுடைய குழந்தை முகத்தை வந்து பார்க்குற மாதிரி உங்களோட மெடிடேஷன் சொல்லியிருப்பேன். அந்த மெடிடேஷன் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தை பருவத்தோட முகத்தை பார்த்து அந்த குழந்தையோட நீங்கள் பேசுகிற மாதிரி சில மெடிடேஷன்லாம் பண்ணும்போது உங்களோட மனசில் உள்ள சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன விஷயத்தில் உங்க சின்ன வயசில் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கசப்பான நினைவுகள் இருந்தால் அதுலேருந்து வெளியில் வரதுக்கான பயிற்சிலாம் கொடுத்துருந்தேன். ஸோ அதே போல் நேற்று நம்ம டீமில் ஒரு பர்சன் கேட்டாங்க, என்னோட லைஃப் நிறைய ப்ராப்ளம் இருக்குது, நான் ப்ராப்ளம் வெளில வந்துடுன்னு தெரியும், பட் ஆனால் எனக்கு வந்து இப்போ ஒரு மெடிடேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எனக்கு நேற்று ஒரு 1 hour மெடிடேஷன் அட்டன் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் தோணுச்சு நம்ம டீம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, பட் டைம் இல்லாதனால நான் பண்ணாமல் இருந்தேன். பட் இதை வந்து இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கீங்க, பட் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாரோட லைஃப்லையுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் ப்ராப்ளம் மட்டுமே வாழ்க்கையில் அதாவது ஒரே ஒரு பிரச்சனையை மட்டுமே நம்ம எடுத்துட்டு நம்மளுடைய 24 மணி நேரத்தையும் அதை பற்றியே யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நலம் கெட்டு போகும். ரெண்டாவது நம்மளுடைய உடல் நலம் கெட்டு போச்சோம்னா நம்மளுடைய குழந்தைகளை சரியாக பார்க்க முடியாது. அப்போ என்ன குழந்தைகளை பார்க்க முடியல, ஃபேமிலியை பார்க்க முடியாது. அப்போ என்ன நம்மளுடைய ஃபேமிலியில் எல்லாரோட ஹாப்பினஸும் ஒரே ஒரு பிரச்சனையால் ஆனால் நம்பிக்கை இருக்குது, அந்த பிரச்சனை வெளியில் வந்துருவாங்க, நான் கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பட் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சா 2 அடி பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற நிறைய பேர் புலம்பிங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான செஷன் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய மகிழ்வித்த மகள் டீமில் பிப்ரவரி மாதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு செஷன் என்ன அப்படின்னா 5 AM மீட்டிங். ஸோ 5 AM அப்படின்னா ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு உங்கள் வாழ்க்கையோட ஒரு வட்டத்துக்கு நீங்கள் மாறணும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 மணிலேருந்து 5:55 வரைக்கும் உள்ள அந்த செஷனை நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு காலையிலையும் இருக்கும், ஈவினிங் இருக்கும். ஸோ ஈவினிங் உள்ளது உங்களுக்கு 1-to-1 சாட்ஸ் இருக்கும். ஸோ 5 நாள் இந்த செஷன் இருக்கும். ஸோ இந்த 5 நாள் செஷன்லேயே உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ லைட்டாக ஒரு கிளாரிட்டி ஆகும், ஒரு ஓரளவு ஓகே என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைலாம் தீர்த்துட்டு நான் வெளில வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த 5 days கான்ஃபிடன்ஸ் கிளாஸஸே உங்களுக்கு ரொம்ப பெரிய கிளாரிட்டி கிடைக்கும். 5 நாளும் நீங்கள் டீட்டெயில்டாக உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களோட லைஃப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கெட்டின பணம் உங்களுக்கே திரும்ப கொடுத்துரும். ஸோ வந்து இது வந்து ஒவ்வொரு வீக்லி ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த வீக்லி பேச்சஸ்ல இப்போ ஸ்பெஷலாக என்ன உங்களுக்கு பிப்ரவரி மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது பெர் மந்த் ஒரு பேட்ச் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பேட்சஸ் வந்து 2/2/2025 ஆரம்பிச்சு 6/2 வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங், காலையில் ஒரு 1 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1 hour இருக்கும். அந்த 1 hourல உங்களுடைய மைண்டில் உள்ள ஒரு பெயின்ஃபுல் மொமெண்ட்டு, ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கான கைடட் மெடிடேஷன் கொடுக்க போகிறோம். சில டிப்ஸ் கொடுப்போம், அதை ஃபாலோ பண்ணுவீங்க. அதுலேருந்து பண்ணும்போது ஓரளவு உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும், பெரிய சேஞ்சஸ் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து என்னன்னா நம்மளுடைய பேட்ச் 2 என்ன அப்படின்னா 21 days சேலஞ்ச். நம்ம டீம் ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா, அந்த 21 நாள் பயணம் அப்படி சொல்லுவீங்க, அந்த 21 days ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து 5 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு தெளிவு கிடச்சிடும். அந்த தெளிவை வந்து ப்ரொசீட் பண்ணி போகணும். ப்ரொசீட் பண்ணால் ஒரு 21 நாள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் அது பழக்கமாக மாறி உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும். ஸோ இப்போ நம்ம டீமில் நிறைய விஷயங்கள் ஏர்லி மார்னிங் கிளாஸில் ஆரம்பிச்சு நிறைய நேரங்களில் நம்ம இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கான ஃபீட்பேக்ஸ் இப்போ நான் 1 பேர் கொடுக்குறேன். பட் இருந்தாலும் இது ரெண்டுத்துக்கும் என்ன கிளாரிட்டி, நான் 5 days கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணுமா 21 days ஜாயின் பண்ணணும். ஸோ உங்களோட லைஃப்பில் ஓகே நீங்கள் ஜஸ்ட் ஓகே இப்போ இதுக்கே எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு மேலே கிளாரிட்டி கிடைக்கல, எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, இப்போ நான் என்ன மைண்டில் இருக்கேன், என்னால் என்ன முடியும், என்கிட்ட என்ன திறமை இருக்குது, இதே மாதிரி என்னை பற்றி எதுவுமே தெரியல, செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு மறந்துருச்சு, நான் வீட்டுக்குள்ளே இருந்து என்னோட சுய அடையாளம் மறந்து போயிட்டுன்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க எல்லாரும் 5 day செஷன் எடுத்துக்கோங்க. அந்த 5 day செஷனுக்கு அப்புறமா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும். ஓகே வந்தே ஆகணும், அவ்வளோ கடனில் இருக்கேன், கடன்லேருந்து வெளில வரணும்னா கண்டிப்பாக நான் என்ன ரெக்கவர் பண்ணி நான் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும், நான் சம்பாதிக்கணும், நான் வந்து அடுத்த லெவல் போகணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், என்கிட்ட உள்ள விஷயத்தை வந்து நான் வந்து இன்னும் மோல்ட் பண்ணா என்னோட மனசு முதல்ல தயாராகணும். ஸோ அப்போ அந்த தயாராகிறதுக்காக உங்களை பக்குவப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் இந்த 2025 மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 21 days சேலஞ்ச் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக இருக்கும், 21 days ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பிப்ரவரி மந்த்துக்கான செஷனில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே நம்ம டீமை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.